பரிசுத்த பரலோக பிதாவே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். மன மகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நன்றி. நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். சர்வத்திற்கும் நீர் தேவன். நேரத்தில் துதி, ஆராதனை, மகிமை நீர் எடுத்துக் கொண்டபடியாக நன்றி. கொடுத்த பாடல் துதி ஆதரவுகளுக்காக நன்றி. வார்த்தைகளை கேட்கிற முக்கியமான நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பூமி ஞானமே எங்களுக்கு இல்லை. உலகத்தின் ஞானம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஞானம் இல்லாத பேதைகளும் பாலகர்களும் பைத்தியக்காரர்களாய் காணப்படுகிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசு. நாங்கள் கேட்கிறோம். காணிக்கைகளை கண்ணோக்கி பார்த்த தேவன் ஆசீர்வதிப்பார். விதைத்திருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் அறுவடை இருக்கிறது. விதைக்காமல் அறுவடை இல்லை. விதைக்கிற மக்களுக்கு மாத்திரமே அறுவடை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நன்மைகளை கர்த்தர் கட்டினார். ప్రభువా ఆరాధన వేళ మీ సన్నిధి మీ కృపతో ప్రతి ఒక్కరిని తృప్తిపరిచారు, నడిపించారు. మీకు స్తుతి స్తోత్రం ఆరాధన ప్రభువా. ప్రాముఖ్యమైన సమయంలో వచ్చి ఈ వాక్యముతో మనతో మాట్లాడండి. గుడాంతులు బయలుపరచండి ప్రభువా. స్పష్టముగా మనతోడు, నాతోడు, మనతోడు మాట్లాడండి ప్రభువా. జ్ఞానము లేని ప్రతి ఒక్కరైనా మీరు సహాయం చేయండి. మనతో మాట్లాడండి. కానుకల్ని అంగీకరించుకొని ఆకాశ ద్వారాలను తెరిచి ప్రభువా మీ చేతులు నుంచి ఆశీర్వాదాన్ని వివరించండి. ప్రతి ఒక్క ఇల్లు ఇచ్చిన చేతిని ఆశ్రయించండి, నడిపించండి. మీకే మహిమ యేసు నామములో తండ్రి. ఆమేన్. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இப்பொழுது இருப்பது கிறிஸ்துமஸ் மாதம். ஹல்லேலூயா. நம்முடைய இந்தியா தேசத்தில் 25ஆம் தேதி 24ஆம் தேதி మాత్రమే కొట్టాడుతారు. మన దేశంలో 25 తారీఖు లేకపోతే 24 కూడా కొన్ని మంది ఆచరిస్తున్నారు పండుగగా. కానీ విదేశంలో చూస్తే ఒక నెల వాళ్ళకు పండుగ. கிறிஸ்துமஸ் மாதம் பிறந்த உடனே 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் கோலாகலம், కుతూహలం. విదేశంలో చూస్తే, క్రైస్తవ దేశంలో చూస్తే డిసెంబర్ 1 తారీఖు నుంచి జనవరి 1 తారీఖు వరకు సంబరము ఆచరించే సంతోషమైన పండుగ హల్లెలూయా, క్రిస్మస్ పండుగ. ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு யார் முக்கியமான காரணமாக இருக்கிறார்? கிறிஸ்மஸ் పండుగ ఎవరు ప్రాముఖ్యమైన వ్యక్తిగా కనబడుతున్నారు? యేసు. హల్లెలూయా. క్రీస్తు జయంతి. ఆమేన్. క్రీస్తుని பிறப்பு. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் எல்லா மக்களுடைய பிறப்புக்கும் अनेक వ్యత్యాసங்கள் இருக்கிறது. యేసు ప్రభు జన్మించిన ఆయన జననం మళ్ళీ అనేక మందిలో ప్రభువులు, అధికారులు, మహాన్ వ్యక్తులు జననము వ్యత్యాసపడుతుంది. ఆమేన్. என்ன వ్యత్యాసం? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது முதல் வித்தியாசம் என்னன்னு சொன்னா பல வித்தியாசங்களை கொடுக்கப்படுகிறது. முதலாவது என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு நட்சத்திரம் பிறந்தது. ஹalleluya. நட்சத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு విడివెళ్ళి నక్షత్రం, ఉదయకాల నక్షత్రమని ఆయనకు ఒక పేరు ఉన్నది. విడివెళ్ళి నక్షత్రం. இந்த நட்சத்திரம் எப்போ பிறந்தது? ஏசப்பா பிறந்த அன்னைக்கு. அப்போ ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றுது. వానశాస్త్రిகள் பார்த்தாరు, జ్యోతిష్యులు చూశారు. ఈ కాలంలో జ్యోతిష్యులు, ఆ కాలంలో జ్యోతిష్యులు, జ్యోతిష్యం ఉన్నింది శాస్త్రం. அவர் என்ன பார்த்தார்கள்? வானசாஸ்திரிகள், astronomers, reading the stars and moons. Hallelujah. நட்சத்திரம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இவைகள் தான் நமக்கு காலங்களை பிரித்து கொடுக்கிற சிருஷ்டிகளாய் காணப்படுகிறது. సూర్యుడు, చంద్రుడు, నక్షత్రాలు మన కాలముని మార్పరిచే, వ్యత్యాసపరిచే ఒక సృష్టిలుగా కనబడుతున్నాయి.
முதலாவது ஆண்டு சூரியனை குறித்து சொல்லும் போது சூரியன் என்னத்துக்காக உபயோகப்படுகிறார்? சூரியன் வந்த உடனே காலை நேரம். సూర్యుడు ఉదయించేది ఉదయకాలం, మళ్ళీ అస్తమించేది మునిగిపోகிறது அது சாயம். அப்படின்னு அர்த்தம், சூரியன் வந்து சூரியன் போனானா ஒரு நாள் தான். అదే సూర్యుడు వచ్చి ఉదయం అస్తమించితే ఒక్క రోజు అది. మళ్ళీ చంద్రుడు అస్తమించేది ఉదయం అయింది. మూన్ రైజ్ అండ్ మూన్ wane set. அதாவது சந்திரன் பிறந்து சந்திரன் முழு. அப்போ முழு நிலா அடுத்து நிலாவே இருக்கிறது இல்லை. அது எவ்வளவு நாள் சொல்லுங்கப்பா? చంద్ర ఉదయమై చంద్రుడు లేకుండా పోతాడు. అమావాస్య దానిలో ఎంత రోజులు డిఫరెన్స్ ఉన్నాయి? ఎన్ని రోజులు? 15 days. 15 days. அது கூட அமாவாசை கூட தெரியாதா? அமாவாசை கூட தெரியாது. 15 days. அப்போ நிலா வந்து திருப்பி நிலா வந்துச்சுன்னா 1 month. చంద్ర ఉదయమై పౌర్ణిమై మళ్ళీ పౌర్ణిమ వస్తే ఒక నెల. ప్రైజ్ లార్డ్. ఎన్ని నెలలు ఒక సంవత్సరంలో? 52. మేము ఆచరిస్తున్న క్యాలెండర్ కాల నిర్ణయం. వాట్ వి ఆర్ యూజింగ్ టుడే, ది క్యాలెండర్. అలే ది సేమ్ క్యాలెండర్ హస్ బీన్ యూజ్డ్ ఆల్ ఓవర్ ది వరల్డ్. இந்த క్యాలెండర్ தான் உலகம் எங்கும் ఉపయోగపడుతూ கொண்டிருக்கிற క్యాలెండర్. మందిరం చెప్తారు మేము తెలుగు వాళ్ళు మాకు కొత్త సంవత్సరం వేరే. కన్నడ వాళ్ళు చెప్తారు మాకు కొత్త సంవత్సరం వేరే. తమిళ వాళ్ళు చెప్తారు మాకు. ఒక్కొక్కరు ఒక్కొక్క సంవత్సరం తీసుకుంటే సంవత్సరం ఎప్పుడైనా పుట్టేది? మార్చిలో ఫిబ్రవరిలో వరకు పుது வருஷம் சில பேர். కొత్త సంవత్సరం మార్చిలో. சரி, அப்போ மார்ச்ல தான் புது ட்ரெஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஏன் போட்டுக்கிறீங்க? అప్పుడు మార్చి మీకు కొత్త సంవత్సరం. మార్చి రోజే కొత్త బట్టలు ధరించుకోవాలి. మళ్ళీ ఫస్ట్ ధరించుకుంటావు. అప్పుడు పుது వర్షం పటాసు అడిగేది ఎలా పటాకులు కొడతావు, ఏమో చేస్తావు కొత్త రోజు అని. ఈ క్యాలెండర్ ఏ క్యాలెండర్ ఇది? వరల్డ్ వైడ్ ఉపయోగించే క్యాలెండర్. உலகம் எங்கும். நீ அமெரிக்கா போனாலும் இதே கேலண்டர்ல, இங்கிலாந்து போனாலும் அதே கேலண்டர், துபாயில போனா எல்லா இடத்துலயும் அவங்க தனி கேலண்டர் இருந்தாலும் இதுதான் వరల్డ్ వైడ్ செல்லும். ఈ పైసలు తీసుకుని ఇండియాకి పైసలు తీసుకుపోతే 2000 ఎంత? 2000 எடுத்துட்டு போயிட்டு ஈராக் எம்பாசில இல்ல குவைட் எம்பாசில கொடுத்தாக்க என்ன சொல்லுவோம்? 2000 తీసుకుని పోయి కువైట్ ఎంబాసీలో కరెన్సీ ఎక్స్చేంజ్ చేసేది లేదు. అట్లే డబ్బులు ఇస్తే అది 2000 கொடுத்தா என்ன பண்ணுவான் அவன்? என்ன சொல்லுவான்? கவனிச்சுக்கிறீங்களா? என்ன பண்ணுகிற சரேஷ்? பசங்க ஏற்றுக்கிற நீ எதனா எழுதிருக்கிறியா? சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? பாஸ்ட் பாடத்தை பாஸ் பண்ண வேஸ்ட் என்ன பண்றேன்? கவனிச்சு பிள்ளைங்க சின்ன பிள்ளை எல்லாம் கவனிக்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க பேச போறீங்க. நேரம் குறைவா இருக்கிறது. ரொம்ப மிக முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. நீங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு அந்த வசனத்தை கொடுத்துட்டே இருக்கும்போது நான் அப்படியே பேசிட்டே இருப்பேன். செட்டில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுனாக்கா ஆண்டவருக்கு எனக்கு கட் ஆயிடுச்சுன்னா நான் பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்கு அப்படிதான் பிராக்டிஸ். லேப்டாப் எடுத்து வச்சு இந்த வசனத்துக்கு அந்த வசனம் ఇది எழுதி வச்சுட்டு அந்த வசனத்துக்கு இந்த வசனம் பிரசங்கம் பண்ணதே இல்லை ஆல்மோஸ்ட். అటువంటి ప్రసంగాలు చేసేది ల్యాప్టాప్ తీసుకొని ఈ వాక్యం అది వాక్యం ఆ వాక్యం ఈ వాక్యం అని చెప్పేది. దేవుడు ఏం చెప్తారో దాన్ని చెప్తారు ఇదివరకు. ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு பிரசங்கம் எப்படி தான் பிரசங்கம் பண்ணிஇருந்தாராம். பெரிய சீட்டு எழுதி என்ன பண்றாரா? பெரிய சீட்டு பெத்த சீட்டு பெట్టుకొని இந்த வார்த்தை பேசுறாரா? இந்த வார்த்தை போல் போயிட்டு காத்தடிச்சு చీటి పడ్డొచ్చి ప్రసంగం చేయాల్సిన చీటి ఎగిరిపోయింది. ಅದಪ್ಪಡಿಗೆ போய் இவரு எகிர்னாரா? விசுவாசம் மேல போய் விட்டார். கொரியா தேசம். பிரைஸ் தி லார்ட். சத்திய வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். దేవుని వాక్యమని చదవాలి. நல்ல విధంగా சரியா வாசிக்கணும். சிறு பிள்ளைங்க லாக்டவுன்ல கொடுத்துக்கறாருனாக்க அட்லீஸ்ட் ஒரு வாட்டில ரெண்டு வாட்டில பைபிள் படிக்கணும் லாக்டவுன் டைம்ல. பிரைஸ் தி லார்ட்.
இது பாவனாவை காண இன்னைக்கு அனுப்பலையே பாவனாங்க அப்பா ஊருக்கு பேசுறது போட்டு அது புது வருஷத்துக்கு போயிருந்தா பழைய வருஷத்துக்கு போயிருந்தா கொத்த சமஸ்தரம் போயிருந்தா பாத்த சமஸ்தரம் போயிருந்தா கடந்து போகட்டும். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு என்ன பண்ணாரா, சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. யார் ஒருத்தர் செக் பண்றதுக்கு வந்தார். என்ன பண்ணாரு, செக் பண்றதுக்கு வந்தாரு. సండే స్కూల్ టైంలో ఒక వాళ్ళకి చెకింగ్ చేసేకి వచ్చారు. வந்துட்டு இந்த மாதிரி சரேஷ் பையனை வந்து கூப்பிட்டாராம். என்னப்பா எரிகோ మదిల విడుదల ఎప్పుడు ఏమడిగారంట. ఎరిగో కోట ఎట్లా పడిపోయింది అని చెప్పారంట. వాడు ఏడ్చాడంట, సార్ నాన్నలు వడికవే இல்லை సార్, దాన్ని నేను పగలపట్ట అంత అటువంటి మనిషి నేను కాదు సార్ అని ఏడ్చాడంట. ఎరిగో కోట ஒடிச்சு திட்டா ஒடிச்சுன்னு அழுதா. நெக்ஸ்ட் போயிட்டு அவன் டீச்சர்ட்ட போய் கேட்டாங்க, என்னப்பா உன் பையன் எரிகோ கோட்டைன்னா அழுறானா, நான் ఒడికలப்பான்றான். నీ శిష్యుడు ఎలా ఉన్నాడంటే ఎరిగో కోట ఎట్లా పగిలిపోయింది అంటే దేవుడు పగిలి తెగలేశాడు. ఎట్లా పగిలిపోయిందంటే ఏడుస్తున్నాడు, నేను చేసేది లేదు అలాగా అటువంటి పనులని చెప్పాడు. அப்புறம் வாதட்ட போச்சு. வாதட்டு சொன்னா, சரேஷ் ரொம்ப நல்ல பையன், அந்த மாதிரி கெட்ட வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், అటువంటి చెడ్డ పనికి పోవడు సరేష్, మంచివాడు. మీరేమనుకున్నా పగలేసి కొట్టేసి వచ్చేదని అనుకున్నారా మీరు? హంగని இந்த ப்ராப்ளம் கேட்டு பிரின்சிபல்ட்ட போனாங்க. சண்டே ஸ்கூல் பிரின்சிபல் దగ్గర போயிட்டாங்க. என்னப்பா எரிகோ மதில் விழுந்துச்சுன்னா நான் இல்ல தள்ளலன்னா, அடுத்து அந்த மாதிரி பையன் அவன் இல்ல అటువంటి వాడు లేదు అబ్బాయి అని చెప్పాడు. రెండు మూడు ప్రిన్సిపల్ దగ్గర పోతే ప్రిన్సిపల్ చెప్పాడంటే, సార్ ఆ ఖర్చులు ఎంత అవుతుందో నేను ఆ ఖర్చులు మీకు ఇచ్చేస్తాను సార్ అని చెప్పాడు. அது எரிகோ கோட்டை கீழே விழுந்து போச்சு, அந்த செலவெல்லாம் நான் கட்டி கொடுத்துறேன், தயவுசெய்து என்ன விட்டுருங்க நான் பிரின்சிபல். பிள்ளைகளே ஆமென். அந்த மாதிரி பிரின்சிபல் மான மரியாதை எடுத்துங்க இந்த சபையில தயவுசெய்து. అటువంటి ప్రిన్సిపల్ పాస్ట్ நம்ம பாஸ்ட் கேர் பண்ண நீங்க போல்டா சொல்றாரு. அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரே நல்ல வேதத்தை கரைச்சி குடிச்சு கிட்ட கூட சவால் பண்றதுக்கு గట్స్ వినతల సత్యத்துல సత్యములో ఎటువంటి విద్వాంసులు అయితే కూడా ఛాలెంజ్ చేసేకి బైబిల్లో స్థైర్యం ఉన్నది. ఎలా అంటే ఇదే మన ఐశ్వర్యం, இதுதான் நமக்கு அழிந்து போகாத ஒரு ஐஸ்வர்யம். கடந்து போனது பிள்ளை, இதை பற்றி கொள்ளுங்க, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, హృదయంలో పెట్టుకోండి. ఇది సంపాదించి పెట్టుకున్న ఆస్తిలు పోగొట్టుకుంటున్నారు. கஷ்டப்பட்டு உழைத்த ஆஸ்திகள் போகுது, ஆனால் தேவனுடைய வார்த்தை அழிந்து போகாத போகும். சரி, இந்த கேலண்டர் குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் பயன்படுத்திக் கொண்ட இந்த கேலண்டர் வந்து ஜூயிஷ் கேலண்டர். இந்த கேலண்டர் யாருடைய கேலண்டர்? இது யெகூதியలు ఉపయోగించిన கேலண்டர். எப்படி கேலண்டர் शुरुவாச்சு, எలాగ शुरुவைంది கேலண்டர்? எப்படி शुरुவாச்சு? ஆண்டவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். హల్లెలూయా. ఫస్ట్ డే, మొదటి రోజు ఆయన క్రియేట్ చేశాడు. మొదటి నాడు என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, ప్రకాశముని వెలుగుని సృష్టించారు. మొదటి రోజు. రెండో రోజు, మూడో రోజు తెలిసి ఇప్పుడు పాటలు చెప్తుంటే టైం చాలా పోతుంది. மூணாவது நாள், నాలుగవ నాள், ఫోర్త్ డే. ఎత్తినవ నాడు నాలుగో రోజులో దేవుడు సూర్యుడిని సృష్టించాడు. ఫోర్త్ డే, నా ఫస్ట్. అలా ஞாபகம் சிலப்படி ஞாபகம். எத்தனாம் நாள் சிருஷ்டித்தார் ஏசப்பா ஆண்டவர்? நாலாவது நாள், ఫోర్త్ డే. அப்போ முதல் வெளிச்சத்தை உண்டாக்குனார், వెలుగుని సృష్టించాడు మొదటగా. నాలుగో రోజులో సూర్యుడిని సృష్టించాడు. 1 2 3 4 5 6 స్టాప్. వైజరా అర్థమైందా? 1 2 3 4 5 6 స్టాప్. என்ன ஸ்டாப்? என்ன ஸ்டாப்? வைஜரா
సృష్టి ముగించి 6 రోజులు దేవుడు అన్నిటిని సృష్టించాడు. It took only 6 days. హల్లెలూయా. ఏదో పెండింగ్ ఇచ్చారా 7th డేకి? ఏమైనా పెండింగ్ పెట్టాడా 7th డేకి? నీకు ఎక్కువ కష్టం అవుతుంది, 7th డేలో ఏదైనా సృష్టించరా, నాకు చాలా కష్టం ఉంది, 7వ రోజు ఇది సృష్టిస్తేస్తాను నేను అని చెప్పాడా? నో, గాడ్ ఇస్ పర్ఫెక్ట్. దేవుడు ఆయన అన్నిటిలో ఆయన పర్ఫెక్ట్ గా ఉన్నాడు. హల్లెలూయా, ఆమేన్. அப்போ 6 நாள்ல முடிச்சிட்டு 7 నాళ్ళ ஒரு வாரமா பண்ணார். 7 రోజులు ఒక వారముగా చేశాడు. ఆనాడు சொன்னாரு, మనుషనే, మనుషుడా విను, ఆలకించు. 6 రోజులు ఈ లోకమునే సృష్టించాడు. ఆడు మాడు కోడి కొక్కు పర్వ సూర్య మల తనే సముద్రం నది సముద్రంలో కొండలు అన్నింటిని సృష్టి చేశాడు. ఎన్ని రోజులు? 6 రోజులు. దేవుడు 7వ రోజు ఏ పని చేయలేదు. அப்படின்னு அர்த்தம், ஆண்டவர் 7வது நாள்ல ஒண்ணுமே பண்ணல. ஆனா 7th day is a holy day. ஹalleluya. ஆண்டவர் சொன்னாரு 6 நாள் సాధారణ నాడు, నల్ల నాడు, మంచి రోజులు 6 రోజులు. కానీ 7వ రోజుని దేవుడు పరిశుద్ధ పరిచయం, consecrated. He made it holy. அந்த நாளை தேவன் என்ன பண்ணாரு? பரிசுத்தமாக்கினாரு. ஹalleluya. அடுத்து வேதம் சொல்கிறது, அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். and also blessed that day. Hallelujah. Hallelujah. That's the day of sanctification. పరిశుద్ధ పరిచయ రోజుగా ఉన్నది అది, పరిశుద్ధమైన రోజుగా ఉన్నది. మళ్ళీ అది విశ్రాంతి రోజుగా ఉన్నది. హల్లెలూయా. holiday become holiday. praise the Lord. holiday become holiday. holiday హాలిడేగా మార్పడినది. అంటే దేవుడు దాన్ని చేశాడు. హల్లెలూయా. దట్స్ వై సండే ఇస్ ద ఫస్ట్ డే హియర్ ది క్యాలెండర్. హల్లెలూయా. సండే ఇస్ ఫస్ట్ డే. ఫస్ట్ డే ఇస్ ఏది? మొదటి రోజు సండే. ఆదివారం మొదటి క్యాలెండర్లో ఫస్ట్ రోజు ఆదివారం. నెక్స్ట్ మండే ట్యూస్డే రిపోర్ట్. அப்போ முதல் நாள் என்ன பண்ணாரு? ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. கடைசியில சனிக்கிழமை வருது. எத்தனாவது நாள் அது? சனிவாரம். என்ன రోజు అది? நான் சொன்னேன், எத்தனை இந்த யூஸ் பண்ற கேலண்டர் வந்துட்டு ஜூயிஷ் கேலண்டர். இந்த கேலண்டர் வந்து பல ஆயிரங்களுக்கு ஆண்டவர் இந்த கேலண்டரை பைபிள்ல ஃபாலோ பண்ண. இந்த கேலண்டர் பைபிள்ல ஃபாலோ செய்யப்படினது. ஹalleluya. அப்படினா இந்த கேலண்டர் தான் இப்போ ఎన్ని వర్షం ఆயிருకుదని சொல்லி நமக்கு தெரியுது. ఎన్ని సంవత్సరాలు ఆయిందని ఈ క్యాలెండర్ మూలకములో మనకు తెలియబడుతుంది. హల్లెలూయా. ఎన్ని వర్షం இப்போ நம்ம இருக்குது? எத்தனாவது வருஷம்? ఈ సంవత్సరంలో 2020 సంవత్సరం. 2020 வருஷம் என்னத்தை కాంపిక్கிறது? 2020 ఏమిటి చూపిస్తున్నది చెప్పండి? எங்க அப்பா மரிச்சு கல்லறை சிலுவையில செத்து 2020 ஆண்டு ஆகுது. నా తండ్రి ప్రభు చనిపోయి లేచి 20 సంవత్సరాలు దాటి. దట్ ఇస్ ద మెయిన్ ప్రూఫ్. அதுதான் ஒரு ప్రూఫ్, పర్ఫెక్ట్ ప్రూఫ్. இந்த క్యాలెండర్ யாరన్నా కిడ్స్ పోటాక పక్కకు ఇంటి క్యాలెండర్ ఒకవేళ నేను చీట్ చేసేస్తే సింపేస్తే పక్కింట్లో ఈ క్యాలెండర్ ఉంటుంది. ఆ ఇంట్లో సింపేస్తే ఇంట్లో ఉంటుంది, లోకంలో ఉంటుంది. యేసు ప్రభు జననము సత్యము, ఆయన మరణము సత్యం. No one can deny this truth. இந்த சத்தியத்தை ஒருவனும் மறுதலிக்க முடியாது. ஏன் சொன்னா எல்லாரும் இந்தியால வருடங்கள் எல்லாம் கேலண்டர்களே இல்லாத போனதான் இயேசு கிறிஸ்து பறக்கலன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் வர முடியும். அது முடியாத கதை. అన్ని ఇంటిలో ఉండే ప్రతి క్యాలెండర్ చెప్పేసి ఏసేస్తే ఒక్క ఇంటిలో కూడా, లోకములో ఒక్క ఇంటిలో కూడా క్యాలెండర్ లేకుండా పోతే అప్పుడే యేసు ప్రభు ఎప్పుడు పుట్టారు మనకు అనుమానం వచ్చే
பரிசுத்தில் உண்டாய். அதை எடுத்து நம்ம சந்தேகப்படுகிற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் முதல் உலகத்துல இயேசு கிறிஸ்துவிய வரலாறு, அதாவது பிறந்தது மரித்ததுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவிய வரலாறு, இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்தை இரண்டாக கட் பண்ணுச்சு. Just like apple cut into two pieces. ఉలగం ఈ లోకమును యాపిల్గా కట్ చేస్తే రెండు ముక్కలుగా మార్పడుతున్నది. అలాగే ఈ లోకము ఇతిహాసముని broke the history into two parts. The birth of Jesus. இயேசுடைய பிறப்பு சாதாரண இல்ல, உலகத்தையே இரண்டாக பிரித்தது. ஹalleluya, హalleluya. பெரிய பெரிய மகான் వ్యక్తులు வந்தாங்க, పెద్ద పెద్ద మనుషులు మహాన్ వ్యక్తులు వచ్చారు. ఈ లోకంలో ఏమీ కూడా సాధించకుండా పోయారు. இத்தனையோ மக்கள் வந்தாங்க, நான் இது பண்ணிடுறேன், நான் அது பண்ணிடுறேன்னு சொல்லி. நெப்போலியன் அப்படிதான் பண்ணான், பெரிய சக்கரவர்த்தி நெப்போலியன். ஆனால் போகும்போது என்ன சொன்னான், நான் ஒன்னையும் கொண்டு போகல. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான், హింసించాడు క్రైస్తవుల్ని. క్రైస్తవుల్ని నాశనం చేయాలని యోచన చేశాడు. కానీ క్రైస్తవుని నాశనం చేసేకి ఎవరు చేతులు అవ్వదు. ఇయాలంటే మేము రాజాది రాజులు పిల్లలుగా ఉన్నాము. చిల్డ్రన్ ఆఫ్ గ్రేట్ కింగ్ ఆఫ్ కింగ్స్, ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகள் நாங்கள். அல்லேலூயா. நம்மள தொடணும்னா ரொம்ப ஈஸி. ముట్టేది చాలా சாதாரணமான காரியம் లేదు. என்ன சொல்றது ஜெகரியா, என்ன சொல்றது 2:5, உன்னை தொடுகிற என்னுடைய கண்மணியை தொடு. ஹalleluya. அதனால కొందరికి வருகிறது, ఎదురు வருகிறது, ప్రశ్న వరి ఎన్నో పోరాటాలు వస్తున్నాయి, ఎదురిస్తున్నారు మధ్యలో. మేము பயப்படக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், எதுக்குமே நாம் பயப்படக்கூடாது. பைபிள் சொல்லுது, யாருக்கு பயப்படணுமா, எவருக்கு பயப்படாதீங்க. இந்த శరీరத்தை கொண்டு போடுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ఈ శరీరాన్ని సంపేసే వాళ్ళకు భయపడకూడదు. మన ఆత్మని ప్రాణమని నరకంలో దండించే వాళ్ళకు భయపడాలి. ஆண்டவர் இந்த நான் போட்டுக்கிற ட்ரெஸ், இது வஸ்திரத்தை பார்க்கிற என்ன முக்கியம், சரீரம். அடுத்து என் சரீரத்தை பார்க்கிற என்ன முக்கியம், ஜீவன், உயிர். அப்படின்னு என்ன அர்த்தம், ஜீவன் போயிட்ட பிறகு என்ன வீட்டுல நீங்க 5 நாள் வச்சுக்குவீங்களா? ரொம்ப பாசமா இருக்கீங்களா? பாசம் யாங்க செய்றீங்களா? அப்படி ఎవరు చేస్తారా? నేను సరిపోతే 5 రోజులు ఫాస్ట్ అంటే నాకు చాలా ప్రేమ. భర్త వస్తే ఓ నా ఫాస్ట్ ఉండాలి 5 రోజులు, 5 நாள் எப்படி ஃபாஸ்ட் இருக்கணும் சொல்ல முடியுமா? அப்படின்னா ஃபாஸ்ட்க்கு என்ன முக்கியம், நான் శరీరంకి ఏం ముఖ్యం, ప్రాణం పోతే నాకు కుక్కకు ఉన్న మర్యాద కూడా ఉండదు, நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இருக்காது. உதாரணம் சொல்றேன், தப்பா நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்காது, எனக்கு இருக்காது, யாருக்கு இருக்காது. எல்லாத்துக்கு உயிர் போயிடுச்சு, பிராணம் போతే అంతే మన మర్యాద. మళ్ళీ శరీరం వస్త్రం కింద நல்ல துணி, நல்ல சூட்டு போட்டுக்கினேன். கோமா ஸ்டேஜ்ல என்ன கோமா ஸ்டேஜ் அப்படியே இவர் போட்டுக்கிற சூட்டுங்க, இவர் கட்டிக்கிற வாட்ச் 50,000, இவர் போட்டுக்கிற சூட்டு 30,000 சொல்லி கோமா ஸ்டேஜில் உட்காந்து வச்சுக்கோ. துணி நடக்குது, குப்பத்தொட்டி போடுற துணி. பிராணம் முக்கியம், நம்முடைய உயிர் முக்கியம், உடல் முக்கியம். ஹalleluya. யாருக்கு பயப்பட, ఎవరు பயப்படாలి? శరీరంని సంపేసే వాళ్ళకి, శరీరத்தை கொண்டு போற பயப்படக்கூடாது. ஆவையும் ஆத்மாவையும் நரகத்தில் போடுது, நரகంలో దొబ్బేవాడు తింటేవాడు பயப்படாது, கலந்து கொண்டு. இப்பொழுது 2 உலகத்தை 2ஆக பிரித்தது எது? என்ன சொல்றது, உலகத்தை எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கிறிஸ்து சக, கிறிஸ்து பூர்வா. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். உலகம் எங்கும் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஒரு ஸ்டோரி சொன்னாராம். வந்து கேட்டாராம், ஒரு ஃபேக்டரி, ஒரு பெரிய ஃபேக்டரி வெளிநாட்டில் போய் சொன்னாராம். அந்த மேனேஜர்கிட்ட போய் சொன்னாராம், ஐ எம் மேசியா, ஐ எம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் அவங்க பேர். வெளிநாட்டில் நிறைய பேர் ஜீசஸ் வச்சுக்கிறாங்க பேர்.
ஏசப்பா காலத்துல கூட ஜீசஸ் பேர் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த உலகத்தை வரலாறு ரெண்டாக பிரிச்சாரு ஏசப்போடைய பிறப்பு. ఏసప్ప జననము లోకంని ఈ ఇతిహాసంని రెండుగా ముక్కలుగా చేసింది. హల్లెలూయా హల్లెలూయా. మెయిన్ ప్రూఫ్ கிறிஸ்துக்கு முன்ன நடந்திருக்கணும், இல்ல கிறிஸ்துக்கு பின் நடந்திருக்கணும். வேற யாருக்கும் முன்னல பின்னால இல்லவே இல்லை. యేసు ప్రభు ముందర లేకపోతే క్రిస్త శక క్రిస్త పూర్వం దాని ముందర లేకుండా கடந்து போகட்டும். அப்போ ஏசப்போடைய வரலாறு நம்ம கடந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் முடிக்க போற சீக்கிரத்துல நல்லா கவனி. மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் வேத பாகங்களை திருப்பிக் கொள்வோம். மத்திய 1ஆம் அதிகாரம் இந்த மத்திய 1ஆம் அதிகாரம் வந்துட்டு நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. ఈ మత్తయి 1 అధ్యాయం చదివేదానికి ఎవరికి ఇష్టం ఉండదు. எனக்கே இஷ்டம் இருக்குல்ல. எப்போ ஃபர்ஸ்ட் பைபிள் எடுத்துக்க என்ன பண்ணலாம், இன்னைக்கு பைபிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். ஜெனசிஸ், அப்புறம் நம்பர்ஸ், ఎన్నాగమం, అరణ్యకాండం, సంఖ్యాకాండం రాయబడింది. ఈ గ్రంథాలు బైబిల్లో ఉండే ఈ కార్యాలని చదివేకి మనకి ఇష్టం ఉంటుంది. ఏమొస్తుంది అక్కడ చదవండి. 1వ మాసం 2 3 మాసం 4వ మాసం 4 వాక్యం చదవండి. ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக் யாக்கோபை பெற்றார். ஈசாக் வந்து யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றார். తెలుగులో అబ్రహాము కుమారుడు దావీదు కుమారుడైన యేసు క్రీస్తు వంశావళి. అబ్రహాము ఇస్సాకును కనెను. ఇస్సాకు యాకోబును కనెను. యాకోబు యూదా అతని అన్నదమ్ములను కనెను. ఇదేమిది? நான் ஸ்டார்டிங்ல படிக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு and go to second chapter. రెండో అధ్యాయం పోయి ఒకటి అధ్యాయం బోర్ చిన్నప్పుడు ఎట్లా ఉంటుంది, ఇప్పుడంటే తాతలు అయిపోతే ఇప్పుడే పోరండి, అప్పుడు ఎలా ఉంటుంది? அப்போ ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜம்ப் பண்ணிடும். ஆனா எப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி படிக்கிறீங்க பைபிள், நீங்க ஃபுல்லா பைபிள் படிச்ச மாதிரியே இல்லை. మీరు జంప్ చేసుకొని ఇది వద్దు, నెక్స్ట్ అది వద్దు, నెక్స్ట్ ఇది వద్దు అంటే మీరు పూర్ణముగా పరిపూర్ణంగా బైబిల్ చదివినట్ల లేదు. ఒక్క వాక్యం మీరు మిస్ చేస్తే కూడా మీరు ఫుల్ బైబిల్ మిస్ చేస్తారు. நீங்க ஒரு வசனத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பைபிளை மிஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லிக்கிறேன், கட்டளை கூட சொல்லிக்கிறேன். நான் சொன்ன அந்த காலத்துல எங்க அம்மா HSC படிச்சாங்க, ஓல்டு HSC ஹையர் செகண்டரி. இப்போ ஹையர் செகண்டரி மாதிரி இல்லை. அப்போ 6-7 சப்ஜெக்ட் வச்சுக்கணும். 7 சப்ஜெக்ட் అంటే கேத்தன மோடலாம் தெரியாது. 7 சப்ஜெக்ட்ஸ் என்ன இப்போ என்ன பண்றோம்? இப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபைனல் இயர். How many subjects brother do you have? 20. First year pending, second year pending, third year pending. இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரே சப்ஜெக்ட் நான் ఫెయిల్ ஆனா ஒரு సబ్జెక్ట్ எழுதி, ఒక సబ్జెక్ట్ ఫెయిల్ అయితే ఒక సబ్జెక్ట్ రాసేది. ఆ కాలం ఉండేది ఒక సబ్జెక్ట్ ఫెయిల్ అయితే అన్నిటిలో నీ ఫెయిల్. பாத்தீங்களா? அப்புறம் நான் 50 வாட்டி எழுதிருக்கேன் எக்ஸாம். ఇప్పుడైతే మ్యాథమెటిక్స్ నెక్స్ట్ ఇయర్ చూసుకుంటారు. మ్యాథమెటిక్స్ గణిత శాస్త్రం నెక్స్ట్ ఇయర్ చూసుకుంటాం, వచ్చే నెల సంవత్సరం చూసుకుంటారు. అది చూస్తారు 2 సబ్జెక్ట్ 3 సబ్జెక్ట్ படிச்சிருக்கோம். ప్రైజ్లో ஆனா அப்போ எக்ஸசைஸ் எப்படி ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா மொத்தமா தூக்கி போடுறோம், ரிஜெக்டட் அவ்வளவுதான். மாஸ்டர் தூக்கி சார் ரிஜெக்டட் అదే ఎక్సెస్. మళ్ళీ అన్ని సబ్జెక్ట్స్ ఉన్నాయి. ప్రైజ్లో అలాగే బైబిల్ ఒక సబ్జెక్ట్ ఇడిచిపెడితే మీ ఫస్ట్ స్టార్టింగ్ నుంచి చదవాలి. நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன், ஸ்பீடா படிச்சவர்கள் ஸ்பீடா படிச்சேன், ஃபாஸ்ட்గా చదివాను బైబిల్.
ఒక సంవత్సరంలో 2 సార్లు ఫినిష్ 2 வாட்டி ஒரு வருஷத்துல 2 வாட்டி பைபிள் படிக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்டர் படிக்கணும் தெரியுமா 20 சாப்டர்ஸ் 20 சாப்டர் ஒரு நாளைக்கு படிச்சினா மிஸ் இல்லாத அப்போ நீ வருஷத்துக்கு 2 டைம்ஸ் பைபிள் படிக்க முடியும் ఒక రోజుకి 20 చాప్టర్స్ 20 చాప్టర్స్ అధ్యాయం చదివితే 2 సార్లు ஆனா இப்ப நான் பல முறை முடிச்சிட்டேன் చాలా సార్లు முடிச்சு மறுபடி இந்த கேள்வி பதில் அதெல்லாம் பேசும்போது பைபிள் சொல்லிட்டு நல்லா துப்பி விட்டுட்டேன் யாரு விசுவாசிகள் வாசங்களை திட்டு ஒரு வாட்டி கூட பைபிள் படிக்காத இருக்கிற ஊழியக்காரங்களாக நாங்க மானமரியாதை வெக்கம் இல்லை திட்டு விட்டேன் ஒரு பாஸ்டர் சொன்னாரு நான் ஒரு வாட்டி கூட பைபிள் படிக்கலையா நான் ஸ்டார்ட் பண்றேன் பைபிள் படிக்கணும்னு நான் ஸ்டார்ட் பண்றேன் திருப்பி ஸ்டார்டிங் போறேன் திருப்பி ஸ்டார்டிங் போறேன் నేను తిట్టేశాను యూట్యూబ్ ఛానల్లో ఒక్కసారి కూడా బైబిల్ నేను ముగించకుండా ఉండే సోమారులు వేస్ట్ సేవకులు ఉన్నారని తూతూనే చెప్పేశాను ఒక పాస్టర్ ఒక్కసారి కూడా చదవలేదు బైబిల్ నేను ఒకసారి చదువుకుంటే ఏం ప్రసంగం చేస్తున్నావు మక్కి అంటే తెలుసా మీకు కాపీ కొట్టేవాడు అట్లా కొట్టాడంట காப்பி என்ன காப்பி போட்டு அடிச்சானா காப்பி அடிச்சானா பேப்பர் அப்படியே அடிச்சானா அடிச்சுட்டு அதுல என்ன இருந்துச்சா அதுல அடிச்சு ஒரு மார்க் இருந்துச்சு అది ఈగా చనిపోయిందంట పేపర్లో కాపీ కొట్టే పేపర్లో దాని ఈగని పట్టి చంపే మళ్ళీ ఆ ముద్ర వేసాడంట అదే అడిచా రైటర్ ఈగా రైటర్ అప్పుడే పక్క కాపీ ఈ బైబిల్ని నీ చనిపోయేది ముందు అట్లీస్ట్ ఒక 10 టైమ్స్ நான் மார்ஜினல் சொல்றேன் 10 டைம்ஸ் அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் ஏசப்பா சொன்னாரு 1 மணி நேரம் மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் பெருகான் சொன்னாரு 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன் ఒక గంట నేను ప్రార్థిస్తాను ఒక సేవకుడు చెప్పారు 1 గంట కేవలం కనిష్టం నీచమైన 1 గంట 1 மணி கூட நீ ஜெபிக்கிறன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது அப்துல்லா मेरा नाम अब्दुल्ला आवो कावो रसगुल्ला நீ உண்மையான கிறிஸ்தவனை வாழ முடியும்னா உண்மையான அப்துல்லா வாழ்ந்தது இல்ல రామావో வாழ்ந்தது అర్థమైంది నేను చెప్పింది నిజమైన క్రైస్తవులుగా ఉండబోతే జీవించే ఆ జీవితంలో నేను మాదిరి మీ ఉదాహరణముగా లేకుండా పోతే మీ జీవితము అబ్దుల్లాగా మారిపోయేది మళ్ళీ రాముడు மாறுபடுச்சாங்க மச்சு ஒன்னு என்ன பண்ணே ஒன்னு உண்மையான ராமவாரு இல்ல உண்மையான லக்ஷ்மணனாரு இல்ல உண்மையான அப்துல்லா இல்ல உண்மையான மேரியாரு இல்ல உண்மையான மார்த்தாவாரு கனனு 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 கரதால் கரதால் பெற்றெடுத்தா தலைவரை குறிச்ச சப்ஜெக்ட் தூக்குறது இது ஒரு அதுல எவ்வளவு வாசியமானது அதிகமான சீக்கிரம் வச்சு மத்த 1 அதிகாரம் இன்னும் போயிடாது வேற எங்க ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து நினைக்கிறேன் 17 வசனங்கள் வரை 1 17 వచనాలు హల్లెలూయా మత్తయి సువార్తలో 1 వచనం నుంచి 17 వాక్యం వరకు తరములు జనరేషన్స్ జీనియాలజీ హల్లెలూయా ఆమేన్ ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా ஒரு அம்மா கிட்ட போயிட்டு என்ன பண்ணாங்க గర్భం అది சொன்னாங்க గర్భంగా ఉన్నాయి ఆయన ఒక ప్రవర్తకుడు ఒక ప్రవర్తన చెప్పే ఒక అమ్మాయి వచ్చి చెప్పిందంట నువ్వు వర్షమా జవాబు పడిందా చాలా సంవత్సరాలు ప్రార్థించాలంట నాకు ఒక మగ బిడ్డ పుట్టాలి எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு கடைசியில இந்த அம்மா தீர்தர்சனம் சொல்லிட்டாங்க ప్రవచనం చెప్పారు వీరు నీకు పుట్టుపోతున్నది எதி மொத బిడ్డ உனக்கு பிறக்கிறது எது அழகான ஆண் பிள்ளை உனக்கு பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க கடைசி வீட்டுக்கார வசனத்தை என்ன நம்ம எவ்வளவு நம்பினாருன்னா யார் நம்பாడంటే
శిశువుని చూడకుండా స్వీట్స్ పెంచారు అందరూ. அந்த பிள்ளையை பார்த்தாத கூட ஸ்வீட் கொடுத்துட்டா எல்லாரும். எனக்கு ஆண் பிள்ளை வந்துச்சு, ஆண் பிள்ளை வந்துச்சுன்னு. கடைசியில பார்த்தா பெண் பிள்ளை போயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆட விட்டு அப்போ அந்த அம்மா தேர்தல் சொல்லிட்டாங்க, நீ சரியா ஜெபம் பண்ணல, அதனால ஆண் பிள்ளை போய் பெண் பிள்ளையா மாறிடுச்சு. దానికి ప్రవక్త చెప్పిన అమ్మాయి చెప్పినంట, నీ సరిగా ప్రార్థన చేయలేదు, దానికునే మగ బిడ్డ పోయి ఆడ బిడ్డగా మారిపడలేదు. சரி, உதாரணம் சொல்றேன். ஆமென். உதாரணம் சொல்றேன். இப்போ 17 வசனம் வரைக்கும் எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, எண்ணி தரவுல ఉన్నాయి ఇక్కడ తెలుసా మీకు? ఎவ்வளவு ஞாபகம் பட்டுக்கோ, எல்லாம் ஞாபகம் சின்ன பசங்க. 14 314 ஜெனரேஷன்ஸ். 14 இந்த 17 வசனத்துக்குள்ளே 3:14 வருது. பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து வருது இது? எங்க சொல்லுவாது பாருங்க ஃபர்ஸ்ட். அதே இவ்விதமாக உண்டான தலைமுறை எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரையிலும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆகும். వాక్యము ఇట్లా అబ్రహాం మొదలుకొని దావీదు వరకు తరములన్నీ 14 తరములు. దావీదు మొదలుకొని యూదులు బబులోను కొనుగోబడిన కాలం వరకు 14 తరములు. బబులోను కొనుగోబడినది మొదలుకొని క్రీస్తు వరకు 14 తరములు. அப்படின்னா the greatest thing that is explained in the Bible. Hallelujah. இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அதிசயம் நிறைந்த புத்தகம் இது. అతిశయాలు ఉండే ఒక చాలా మూల్యమైన పత్రిక వేదం. హల్లెలూయా. యేసు பறக்க போறாரு. இப்போ உதய் பறக்க போறாரு. எப்போ பறக்க பறக்கலனா இல்லையா? புட்டது இங்க டைம் இல்ல. நெக்ஸ்ட் வீக்கே புட்டு. 21 தேதி தான் பறந்தானே. எங்க இருந்தோ தெரியல. நான் எந்த காட்டுல இருந்தோ தெரியல, நாட்டுல இருந்தோ தெரியல. சரியான பாட்டு வந்து மூணு தலைமுறைகள் 14. இப்ப நான் பிறந்திருக்கிறேன்னு சொன்னாக்கா, இப்போ மோதி பிறந்தாரு, பிரைம் மினிஸ்டர் சார் மோடி சார், இல்ல அமித்ஷா பிறந்தாரு, இல்ல இடையில பிறந்தாரு, இல்ல எஸ்.எம். கிருஷ்ணா பிறந்தாரு, இல்ல இந்திரா காந்தி பிறந்தாரு. எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க, லேண்ட் ஒரு சைட் வாங்குறீங்க, என்னத்த பண்ணுவீங்க? விக்னேஷ் தான் ஓனர், విఘ్నేష్ ఓనర్ సైట్ ఏమప్పా నాకు ఒక సైట్ కావాలి 30/40. ఎంత డబ్బు పైసా? 10 లక్షలు. రాసిచ్చే வாங்கிடுறோமா? ராசிச்சு చెప్తామా? என்ன பண்ணுவாங்க? you go to mother deed. என்னது போறோம்? mother deed. இந்த சைட் எப்படிடா வந்து கொடுத்து? எங்க அப்பா வந்துச்சு, உங்க அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு? தாத்தா எப்படி வந்துச்சு? தாத்தா வம்ச விருட்சம். அப்ப அந்த டீட்ஸ் எல்லாம் மதர் டீட், அந்த டீட் எல்லாம் பார்க்கணும். சர்வே பார்க்கணும், சர்வே ஸ்கெட்ச் பார்க்கணும். பார்த்துட்டு தான் வாங்க. இப்போ ஏசப்பா பறக்கிறாங்கன்னு சொன்னா அவருக்கு முன்னே எத்தனை சந்ததிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏசப்புடைய வரலாறு எப்படின்னா, ஏசப்புடைய பிறப்பு என்னன்னு சொன்னா, மனுஷன் உருவாக்கப்பட்ட முதல் மனுஷன் இருந்து ஏசப்பா வரைக்கும் 4000 years continuous generations. ஏசப்பா வரும்போது 4000 வருஷம் வரைக்கும், முதல் பிறந்த ஆதாம்ல இருந்து ஏசப்பா வரைக்கும் 4000 வருஷம் ஜீனலஜி, வம்ச விருட்சம் வேதமுல ராயப்படி உள்ளது. 4000 years ஜீனலஜி. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா சாதாரண மனுஷன் கிடையாது. ஏசப்பா பிறகுறதுக்கு முன்னால முதல் பிறந்த மனுஷன் ஆண்டு உருவாக்குறாரு பாரு. ஆண்டு உருவாக்குற முதல் மனுஷன்ல இருந்து ஏசப்பா வரைக்கும் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தா, ఎన్ని సంవత్సరాలు జీవించాడు,
ఎన్ని పిల్లలు పుట్టారో ఎలాగా జీవించాడో ఈ పరిస్థితులు అన్ని స్పష్టముగా రాయబడి ఉన్నది బైబిల్. முதல் ஆதாம்ல இருந்து ஏசாப்புடைய பிறப்பு வரைக்கும் முழுமையா கிளீனா எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தா? வேற எந்த புத்தகத்திலையும் நீங்க இப்பேற்பட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 జనరేషన్స్ జీనోలజీ వంశ తరములు వేరే బుక్లు వేరే పుస్తకాలు ఏ పుస్తకాలు అంటే లోకంలో ఉన్న అన్ని పుస్తకాలు ఒక 10 తరములు ఉండే ఒక మీరు బుక్ చూపిస్తే ఇక్కడ ఎంత ఎన్ని సంవత్సరాలు? 4000 సంవత్సరాలు, 4000 years. அப்படினா 4000 years before itself Jesus birth was predicted. ஏசப்பா பிறக்க போகிறான்னு சொல்லி 4000 வருஷத்துக்கு பின்னாலேயே கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அவர் கொடுக்கப்பட்டது மாத்திரம் இல்லாம அவர் எப்படி இருப்பாரு, ఆయన ఎలా ఉంటాడు, ఏమి తింటాడు, ఆమేన్, ఎలాగ సేవ చేస్తాడు అన్ని రాయబడి ఉన్నది. beginning from 4000 years. 4000 வருஷத்துக்கு பின்னால இருந்து ஏசப்பா எப்படி பரப்பாரு, ఎలాగ పుట్టాడు, ఎలాగ జీవిస్తాడు, ఎలాగ సేవలో ధరిస్తాడు అని అన్నిటి కంప్లీట్ డీటెయిల్స్ ఆఫ్ జీసస్ క్రైస్ట్ has been predicted, foretold before 4000 years. பாத்தீங்களா? நம்ம ஏசப்பா ரொம்ப someone is great. இந்த ஏசப்பா ரொம்ப பெரியவர். 4000 வருஷத்துக்கு முன்னாலே ஆண் பிள்ளை பறக்கும், இயேசு என்று பேர் எடுப்பாங்க, பாவத்துக்காக அடிக்கப்படுவார்னு சொல்லி அப்பவே கொடுக்கப்பட்டுச்சு. హల్లెలూయా. ఆ సిలువ శిక్షని 4000 సంవత్సరాల ముందునే రాయబడి ఉన్నది. ఇటువంటి శిక్షణ ఆయన పొందబోతున్నాడు మన కొరకు. హల్లెలూయా. ஒரே நிமிஷம் 2 நிமிஷம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடவுள் கிறிஸ்மஸ்க்குள்ள ஒரு 2 வாரம் கிடைச்சா அவருடைய జీనోలజీ రికార్డు పోరాడు వంశావళి ఎలా పోతుందని ఒకవేళ దేవుడు ఇంకా ఒక వారం 2 వారం మాకు ఆయుధాలు సిద్ధపరిస్తే దాని స్టడీ, ఇది బైబిల్ స్టడీ ప్లస్ ఇది రీసెర్చ్. వాట్ వి ఆర్ డూయింగ్ ఇస్ ఎ రీసెర్చ్. ஏசப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது? ஹல்லேலூயா. ஆமென். அந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஆதியாகமத்தில் வாசிங்க. 3:15 ஆதி காண்டము. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். சர்வட்டி 3:15 ఆది కాండం. మరియు నీకు స్త్రీకి నీ సంతానముకు ఆమె సంతానముకు వైరమును కలగజేసేది, అది నీకు తల మీద కొట్టును, నీవు దానిని మెడ మీద కొట్టుడు అని చెప్పాడు. హల్లెలూయా. என்ன சொல்றது? உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் விரோதம், நீ సంతానముకు స్త్రీ సంతానముకు పగ ఉంటుంది. పగ మళ్ళీ ఈ స్త్రీలో పుట్టే సంతానము నీ శిరస్సుని నిన్ను నలుగు కొట్టబోతుంది, நசுக்க போகிறது. எது நசுக்க போகிறது? அந்த ஸ்திரீ வயிற்றுக்குள்ள பிறக்கிற ஒரு பிள்ளை உன் தலை என்ன பண்ணுது? நசுக்க போகுது. நீ அவனை குதிகால என்ன பண்ற? கடிப்பார். ఏం చేస్తావు? ఆయన బాధాన్ని కొరుకుతారు, గాయపరుస్తారు. ఎప్పుడు రాయపడింది? 4000 years ఆల్మోస్ట్. హల్లెలూయా. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுறேன். இங்கே தொடர்ந்து நாம் அடுத்த முறை வரும் கருத்து சிந்த மனம் மத்திய சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நினைக்கிறேன். லூக்கா சுவார்த்த 3 அத்தியாயம் 23 வாக்கியம் నుంచి இங்க ஒரு வம்ச வரலாறு வருது. இந்த வம்ச வரலாறுக்கும் இந்த வம்ச வரலாறுக்கும் டிஃபரன்ஸ் வருது. சான் தேடவும் எதுக்கு இருக்கோ லூக்கா எடுத்து அப்படின்னா இது வேற இது வேற எப்படி நான் நம்புறேன்? மத்தேயு சுவிசேஷத்துல என்ன பண்ணுகிறது? மத்தேயு சுவார்த்தையில எப்படி வருது? ஆபிரகாம் வந்து கீழே வருது, அவரோகணம் ஆரோகணம். அவரோகணம் தெரியாது பாஸ்ட். அவரோகணம் ஆரோகணம் என்பது பாடல்ல வருது. ஆரோகணம் அவரோகணம் மேலிருந்து கீழே வந்து இறங்குறது. இது அவரோகணம். ஆரோகணம்னா
அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அது மியூசிக்கல் டர்ம். இங்க எப்படி இருக்குது? இங்க டிசெண்டிங் ஆர்டர். இது டிசெண்டிங் ஆர்டர். ஆபிரகாம் டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர். இது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் பேர் வருது? மத்தேயு 1 அதிகாரத்துல முதல் பேர் எவர் பேர் வருது? ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? தாத்தா. அங்கிருந்து என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருது. அப்புறம் நிச்சயம் இயேசு பிரபு வரைக்கும் வச்சுருந்தது. நெக்ஸ்ட் லூக்கால வரும்போது எப்படி வருது? இது மேல இருந்து கீழே வரல, கீழ இருந்து சரி கடந்து போகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கொடுக்கப்படுற வம்சாவளி, அதாவது ஜீனலஜி, வம்சாவளி. மத்தேயு ராயப்படின வம்சாவளி அப்படி யோசேப்பும் வம்சம் நல்லா வச்சு மத்தேயுல வர வார்த்தைகள் யோசேப்புடைய வம்ச வரலாறு. இங்கே லூக்கால வருது மரியாளுடைய வம்ச வரலாறு. ஏன் இது வருது பைபிள்ல? இப்போதான் நான் தான் வச்சுக்கலாம், இல்ல மன்னன் தான் வச்சுக்கலாம், இல்ல ஆரோன் தான் வச்சுக்கோங்க, இல்ல மோசஸ் தான் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தகப்பனுடைய வம்சம் வருது, தாயுடைய வம்சம் வருது. குர்ஆன் எடுத்தீங்க 2 பேர் 3 பேர் தான் பெண்களுடைய பேர் வருது குர்ஆன்ல. என்டையர் குர்ஆன்ல 3 ఆడపిల్లలు పేరు మాత్రం రాయబడింది. 3 పేరు. ఫస్ట్ అవ్వ. అవ్వ అంటే ఈ అవ్వ. యార్ అవ్వ? ఏవాడు. నెక్స్ట్ యార్ పేరు? యార్ పేరు? ఆగర్. ஆகர் தானே. கடைசியில் வந்து யார் பேர் கொடுக்கப்பட்டிருக்குது? அவங்க அம்மா. ரொம்ப முக்கியமானது ஆபிரகாம் தான் அவங்களுக்கு. ஏன்னா ஜென்மம் கொடுத்த தகப்பன் ஆபிரகாம். இப்ராஹிம் சலாம். இப்ராஹிம் வம்சம் வந்து இது இப்ராஹிம் வம்சம். எங்க வரைக்கும் வருது? ஏசப்பா வருது. ஸ்டாப் ஆயிடுச்சு. எவரும் நினைச்சு யார் இப்போ வம்சம் வருது? லூக்ல மரியா வம்சம். ஏன் இப்படி டிஃபரன்சியேஷன் ஆர் டிஃபரெண்ட் திங்ஸ் தேடா வருது? இது யோசேப்பு வம்சம். இது ஏன் சொன்னாக்கா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் சம்பந்தமே இல்லை. மரியாளுக்கும் மல்லி யோசேப்புக்கும் సంబంధం ఉందా లేదా? సంబంధం అయిన తర్వాత కళానాలుగా పెళ్ళి పడుతున్నారు. పెళ్లి అయిన తర్వాత పిల్లలు పుడతారు. కానీ పెళ్లి కాకుండా ముందర పుట్టినవాడు యేసు ప్రభువు. హల్లెలూయా. అంటే యోసేపు తరం వరకు அது பாப்பம் உன்னை தருமுடுதா கணவன். யோசேப்பு வாழ்க்கை வரைக்கும் பாவம் தொடர்ந்து, அசுத்தம், பாவம், அருவருப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 6 days 7 days 6 நாள்ல எல்லாம் ஸ்டாப் பண்ணது போல இந்த ஜெனரேஷன் அப்படியே நிறுத்திட்டாரு. நீங்க மரியாவுடைய ஜெனரேஷன் எடுத்துக்கினாரு. through holy spirit பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிக்கப்பட்டு மகா பரிசுத்தராய் இந்த உலகத்தை 2ஆக பிரித்த மகான் ராஜாதி ராஜன் தான் நம்முடைய இயேசு. ఆమేన్. ఈ ప్రపంచాన్ని 2 ముక్కలుగా కత్తిరించి పాపము లేని పరిశుద్ధమైన పరిశుద్ధ ఆత్మతో పుట్టిన మహాప్రభు, ప్రభువులకన్నీ పెద్ద గొప్ప మహాప్రభువే నీ ప్రభు నా ప్రభు. హల్లెలూయా. கண்கள் மூடி நாம் ஜெபம். பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிறப்பு எவ்வளவு அதிசயமானது. எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னே இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தை 2ஆக பிரித்து வரலாற்றை பிரித்த மகிமை தேவன் நீர் జీవిக்கிறவர். మీరు జీవగల దేవుడుగా ఈ లోకాన్ని 2 ముక్కలుగా చేసి ఇతిహాసమని వికటించావు, ప్రత్యేకించావు ప్రభువా. అటువంటి గొప్ప మహా శక్తిశాలి అయిన దేవుడు మనకు ప్రభువా. మీకే స్తుతి స్తోత్రము, உமக்கே கனமும் மகிமை. எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்கு
எங்களை பரிசுத்தமாக்கும்படி எங்களுக்காக మరింత పోల దేవుడు మన కొరకు మన పాపాల నుంచి విమోచించడానికి మన కొరకు బలి అయిన యాగము అయిన పరిశుద్ధ గొర్రెపిల్ల యేసు ప్రభువా ప్రతి ఒక్కరిని పరిశుద్ధపరచు, అందరినీ పరిశుద్ధపరచు, స్థిరపరచు, யாவரையும் பரிசுத்தப்படுத்துகிறே உறுதிப்படுத்தி நிற்கிறேன். கொடுத்த வசனங்களுக்கான வாக்காளர்களுக்கு இயேசு நாமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய நிறைவான ஆசீர்வாதம், வல்லமையும் பிரசன்னமும் பாதுகாப்பும் சமூகமும் வழி நடத்துதலும் ஆசீர்வாதம் கடந்த ஒரு தாங்கள் தந்தை சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகளோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ప్రభువైన యేసు క్రీస్తుని కృప, తండ్రి అయిన దేవుని పరిశుద్ధాత్మ అన్యోన్యత సహవాసమైన కృప, ఆయన నీడ, ఆయన ఆశీర్వాదం ప్రతి ఒక్కరితో ఇప్పుడు ఎప్పుడు చిరకాలము ఉండును గాక. ఆమేన్. నా ఆత్మావే కర్తృ, నేను ఉళ్ళుడి పరిశుద్ధనామమున ஆத்மாவே கர்த்தத்தாமை பரிசுத்த பர்வதமாகி சிவனிலிருந்து பிரகாசமுள்ள முகத்தை காண்பி கிருபை இரக்கத்தினாலும் ஆசீர்வாதங்களாலும் உங்களை முடிசூட்டி காக்க கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ఆయన తన పరిశుద్ధమైన పరలోక కొండ నుంచి జీవన్ కొండ నుంచి తేజస్సైన ముఖం చూపించి కృప శాంతి సమాధానంతో ఆశీర్వాదాలతో ప్రతి ఒక్కరిని నింపి నడిపించును గాక, ఆశీర్వదించును గాక. ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. ఎవరి ఆశ్రదించుగాక. మీకు ఈ ఆయనకాలం భోజనం లేదు,